உன் மேல லட்சுக்கு இருக்க எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. அடுத்த தடவையாவது உங்களை ஏமாத்தி காரியத்தை சாதிக்கிற கொடுமை எனக்கு கொடுத்துறாதீங்க. இந்த குடும்ப சொத்து முழுக்க இந்த ஃபைல்ல இருக்கு. தாய் பத்திரம், மூலப்பத்திரம், கிரைய பத்திரம், வில்லங்கம், வழக்கு, வாய்தா, பிசினஸ் அக்ரிமெண்ட், அப்புறம் இந்த பேங்க் பேலன்ஸ், பிக்ஸ்ட் டெபாசிட், இன்சூரன்ஸ், சேவிங்ஸ்னு எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. எல்லாருமே எடுத்துட்டு போய் நல்லா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு படிச்சு பாருங்க. நேத்து கூட கோயம்புத்தூர் தியேட்டர்ல வச்சு பார்த்தேன். என்ன சொன்ன? நேத்து அவனை சினிமா தியேட்டர்ல பாத்தியா? சந்தோஷியா? ஆமாப்பா, கங்கா கௌரி தியேட்டர்ல பார்த்தேன். எப்போ ஒருத்த மனசுல எனக்குன்னு இதுதான் வேணும்னு தோணுச்சோ அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இந்த சமாளிப்பெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. நீங்க அடிச்சுட்டு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நானே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன். மனசு இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்க, மத்தவங்க அவங்க வழி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்பா எதுவுமே சொல்ல வேண்டாம், கிளம்புங்க கிளம்புங்கடா. டேய், ஐயோ 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 ஐயோ, நான் ஒரு மடையன். அந்த பிசாசு பேச்சு கேட்டு என்னென்னவோ பேசி தொலைச்சிட்டேன். போலண்ணா. அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அண்ணாச்சி உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. வேலி போட திங்ஸ் வேணும், நான் என்னன்னு கேட்டுறேன். சரிம்மா. ஹலோ. சொல்லுங்க, என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. பேப்பர் கொடுங்க. இந்தாங்க. அப்படியே பெண்ணும் கொடுங்க. அப்புறம் வேற அவ்வளவுதானே? சரி. அப்புறம் நான் அண்ணாச்சி கடையில எல்லாத்தையுமே ஆர்டர் கொடுத்துட்டு போறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரி அண்ணாச்சி. சொல்லுங்கம்மா. இது எல்லாமே வேணும், ஆளுங்க வருவாங்க, கொடுத்து விட்டுருங்க. சரிம்மா, கொடுத்துறேன். செக் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. வரேன். வாங்க. போலண்ணா. அப்பா, அவனை போய் சந்தேகப்படுறீங்களா? நீங்க வேறப்பா.
அவனுக்கு அவ்வளவு தைரியமெல்லாம் பத்தாதுப்பா. அதுவும் இல்லாம மூச்சுக்கு 300 தடவை லட்சு லட்சுன்னு பொண்டாட்டி புராணம் தான் அவன் பாடிக்கிட்டு இருப்பான். ஏன் கத்துற? கொஞ்சம் மெதுவா பேசு. ஆமா, நீ வரும்போது எதிர்க்க பாத்தியா அந்த பொண்ணு? அவளை வேற எங்கேயாவது பார்த்திருக்கியோ? பார்த்துருக்கேன்ப்பா, ஆனா எங்கன்னு தான் தெரியல. நேத்து தியேட்டர்ல பார்த்தனான்னு கூட யோசிச்சு பார்த்தேன், ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரிப்பா, நான் வரேன். அவன் குளிச்சுட்டு வந்தா அவன் முகத்துல முழிக்க வேண்டியதா இருக்கும். நான் வரேன்ப்பா. லட்சுமிகிட்டையும் சொல்லிருங்க. ஆ. மாமா ஆ. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இந்த பணத்தை சந்தோஷ் கிட்ட கொடு. சரிங்க மாமா. அப்புறம் நேத்து சந்தோஷ் கோயம்புத்தூர் போறதா ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னானா? மாமா, நான் தான் சித்ராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சேன். ஆ, எதுக்கு மாமா கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்துட்டு போனான் சங்கர். அவன் சந்தோஷம் நேற்று கோயம்புத்தூர்ல பார்த்துருக்கான். சரிம்மா, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். வெயில் டயர்டா இருக்கு. சரிங்க மாமா. கண்ட இடத்துல ஷர்ட்டை கழட்டி போடுறாரு. காசு கூட ஒழுங்கா வைக்க மாட்டாரு. நேத்து கூட கோயம்புத்தூர் தியேட்டர்ல வச்சு பார்த்தேன். அவன் மட்டும் தனியா வந்திருந்தானா இல்ல வேற யாரையாவது? ஏன் இவர் படத்துக்கு போனது நம்ம கிட்ட சொல்லல? எங்க நிஜமாவே நீங்க கயிறு ஃபேக்டரிய எனக்கு வேணும்னு கேட்டீங்களா? ஆமா தேனு. ஐயோ ஐயோ, வாழ்க்கையிலே முதல் முறையா உருப்படியான ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க. என் தங்கம், என் செல்லம், உங்களுக்கு இன்னைக்கு திஷ்டி தான் சுத்தி போடணும். தம்பிங்கெல்லாம் என் பேர்ல கோவமா இருக்காங்க தேனு. சீ, அவங்க கோவத்தை தூக்கி குப்பையில போடுங்க. என்னங்க, நீங்க கேட்டதுக்கு மாமா என்னங்க சொன்னாரு? அப்பாவுக்கும் என் மேல கோவம் தான். ஐயோ, கோவத்தை தாண்டி வாங்க. மாமா என்ன சொன்னாரு? சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர சொத்தை பிரிச்சு கொடுக்கறேன்னு சொன்னாரு. கடவுளே, கயிறு ஃபேக்டரி நமக்கு தரேன்னு சொன்னாரா இல்லையா? அத பத்தி அவர் ஒண்ணும் சொல்லல தேனு. முண்ட 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 முண்டம், தத்தி 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 தத்தி, லூசு 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 லூசு. சீ, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ண? பேசி முடிச்சிட்டு வானா, குறுக்க ஒரு ஓரமா நின்னு பார்த்து சொல்லிட்டு வந்தியா? அதையும் சத்தமா சொன்னியா இல்ல உன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன் தேனு. ஆமா, நீ தப்பு தான் பண்ணிட்ட. ஒரு முடிவு தெரியாம நீ வந்திருக்க கூடாது. என்னாலதான் எல்லாம். என்னாலதான் சொத்தை பிரிச்சு தரேன்னு அப்பா சொன்னாரு. உன் வார்த்தைக்கு அப்படியே மரியாதை கொடுத்திருப்பாரு. ஏற்கனவே எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சிருப்பாரு. ஐயோ ஐயோ, யார் யார் எதை சுருட்டிட்டு போவாங்கன்னு தெரியலையே. இந்த குடும்பத்தோட கொத்து சாவி மட்டும் என் இடுப்புல என்ன போதும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. சரி, பந்திக்கு முந்து ஒண்ணு, இந்த வீட்டோட சொத்துல கயிறு ஃபேக்டரியாவது நம்ம பேருக்கு கட்டி இழுக்கலான்னு பார்த்தா அதுவும் இந்த தத்தி மாட்டுக்கு வழி இல்லாம போச்சு. போயா, போன்னு சொல்றல, என் கண்ணு முன்னாடி நிக்காது. போயா, போ. எனக்கு இல்ல. ஐயோ, எனக்கு இல்ல. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு எதுவுமே வரப்போறது இல்ல. எனக்கு வரப்போறது இல்ல. எல்லாரும் எல்லாத்தையும் அமக்க போறானுங்க. ஐயோ,
கடைசியில மிச்ச மீதி வீணா போனதை என் தலையில கட்டுவாங்களோ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆ, ஆ, எல்லாம் என் தலை எழுத்து. சீ. மாமா என்னம்மா தானோ? அது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மாமா? என்னம்மா கேள்விப்பட்ட? இல்ல அனுஷ்கா அக்கா தான் சொன்னாங்க. ஐயோ இல்ல மாமா, நான் தான் உளறிட்டேன். ஒண்ணு இல்ல மாமா. தானோ நில்லு, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல மாமா, இந்த வீட்ல எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்கன்னு தெரியும். ஆ, நான் வாயை திறந்து யார்கிட்டயும் எதுவும் கேட்க முடியல. அம்மாடி, என்கிட்ட கேட்கலாம். என்ன கேட்கணுமோ கேளு. ஆ, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல மாமா? இல்லம்மா, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். மாமா, நான் சொல்ற இந்த விஷயம் கதருக்கு கூட தெரியக்கூடாது மாமா. அப்படி என்னம்மா என்கிட்ட கேட்க போற? அது அந்த கயிறு ஃபேக்டரிய மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதா மாமா? சொத்து பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நாங்க பொழைக்கிறதுக்கும் ஏதாவது வேணும்ல மாமா? என்ன பேச்சு பேசுற தானோ நீ? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத. ஏற்கனவே இந்த வீட்ல 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. சாரி மாமா, இனிமே நான் எதுவும் கேட்கல. தப்புதான் மாமா. தானோ, அண்ணங்கிட்ட என்ன வந்து கேட்ட? ஏன் உன்னை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவ பாட்டுக்கு என்கிட்ட வந்து நம்ம வீட்டு சொத்து எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. கேட்டா என்னென்ன தப்பு? அதுக்காக என் பொண்டாட்டி திட்டுவீங்களா? என் பொண்டாட்டி கேட்டதையே அனுஷ்கா நீ கேட்டிருந்தா அனுஷ்கா நீ திட்டிருப்பீங்களா? ஆளுக்கு தகுந்த மரியாதை இல்ல. டேய் கதிரு, என்னடா இது? பேசாதீங்கண்ணே, பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி. இவளுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. வசதி இல்லைன்னா கொடுக்கிற மரியாதை குறைச்சிடுவீங்களா? எங்களுக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு புடி மண்ணு கூட வேண்டாண்ணே. இந்த குடும்பத்துல இருக்குங்கிற உரிமையாவது கொடுங்கண்ணே. என்னடா இது? நீயும் புரியாம பேசிட்டு இருக்க. காலையில நீங்க கயிறு ஃபேக்டரி கேட்டப்பவே எல்லாமே புரிஞ்சிருச்சுண்ணே. தனம், இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. வா. டேய் கதிர், கதிர் நில்றா. தானோ, ச்சே. இதுதான் மெயின் ஆயுதம். இந்த ஆயுதம் வெடியா உன் மேல விழப்போகுது.
இந்தோ இந்தோ ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சாரிம்மா, தம்பி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்புறதுக்கு மனசு இல்ல, அதனாலதான் உன்னை எழுப்புனேன். என்ன விஷயம் நீ? ஒண்ணும் இல்ல, என் ரூம்ல என்னன்னு தெரியல, திடீர்னு ஃபேன் நின்னு போச்சு. ரொம்ப புழுக்கமா இருந்தது, தூங்கவே முடியல. ஃபேனு இந்த ரூம்ல இருக்கு, அது ரொம்ப மேல தூக்கி போட்டு வச்சிருக்கா. என்னால தனியா எடுக்க முடியாது, அதனாலதான் உன்னை ஒத்தாசைக்கு கூப்பிட்டேன். இவ்வளவுதானே நீ? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். இந்த ரூம்ல மீனாட்சி அம்மாவும் அருளும் தானே இருக்காங்க. மீனாட்சி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, அருள் எங்கேயோ வெளியில தூங்குறான். அவங்க இருந்திருந்தா நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்றேன்? அண்ணி, நான் இந்த தொந்தரவாவே நினைக்கல. என்ன இருந்தாலும் தூங்கிட்டு இருந்த பொண்ணை எழுப்புனது எனக்கு மனசே கேட்கல. சாரிம்மா. ஏன் நீ இதுக்கு போய் இவ்வளவு சங்கடப்படுறீங்க? வாங்க, நான் எடுத்துறேன். எங்க நீ இருக்க? தோ இங்க மேல இருக்கு பாரு. விடுங்க நீ, நான் எடுத்துறேன். நான் ஏறுறேன், நீ பிடிச்சி. இல்ல நீ, நான் ஏறி எடுத்துறேன். சரி, பாத்து ஏறு. பாத்துமா. பாத்து 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 இறங்கு. அது எப்படி எடு. அதோ துணி இருக்கு பாரு. குடுமா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கையில வேணாம், தூசியாக போகுது. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னது இது, தலையெல்லாம் ஒட்டட? ஐயோ, இங்க பாரு, போச்சு. இங்க கூட இருக்கு. சி, ஃபுல்லா. ஐயோ, தலையெல்லாம் கழிச்சிட்ட. சாரிம்மா. ஐயோ, பரவாயில்ல நீ. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆமா, தூசியா இருக்கு, போய் தொடச்சுக்கோ. சரிங்க நீ, நான் தொடச்சு கொடுத்துட்டு போவா? வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். நீ போ, கை கால் கழுவு போ.